வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிக்கன் சாண்ட்விச் ரெசிபி. இந்த சிக்கன் சாண்ட்விச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சமாக சிக்கன் இருந்தால் போதும், உங்களுக்கு சாண்ட்விச் வந்து நல்லா ஃபில்லிங்காக செய்ய முடியும். இது 2 சாண்ட்விச் சாப்பிட்டிங்கனாலே உங்கள் வயிறு வந்து நல்லா ஃபில் ஆகிடும். சரி வாங்க, இந்த டேஸ்டியான சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சிக்கன் சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெங்காயமும் குடமிளகாயும் போட போகிறோம். சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ்டாக. இது போட்டுக்கலாம். இது லைட்டாக வதக்கிக்கோங்க. லேசாக நிறம் மாறணும், ரொம்ப செவக்கெல்லாம் வேணாம், லேசாக டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகணும் இந்த வெங்காயம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுறேன் நான். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ இதில் வேக வச்சு ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன் பீசஸ் மட்டும், போன் இல்லாமல். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் போட்டுலாம். இது ஆல்ரெடி குக்குடு சிக்கன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள், பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. சிக்கன் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு, அதனால இந்த மசாலாவோட பச்சை வாசனை போடணுன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நல்லா வதங்கிச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கியிருக்கோம். இந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து சாண்ட்விச் பிரெட் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சைடு மட்டும் பட்டர் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது எதுவுமே அப்ளை பண்ணாமையும் கூட நீங்கள் வெறுமனே சாண்ட்விச் சிக்கன் சீஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே பரிமாறலாம். நான் இன்றைக்கி டோஸ்ட் பண்ண போகிறேன் இதை. இதில் ஒரு சைடு மட்டும் நான் கீ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பட்டர் இருந்ததுன்னா பட்டர் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸையும் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடில் நம்ம ரெடி பண்ண இந்த சிக்கன் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நிறைய வேணும்னா நிறைய வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டோட இன்னொரு சைடில் மயோனைஸ் தடிச்சிக்கலாம் கொஞ்சமாக. இதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம சீஸ் போட்டுக்கலாம். நீ சீஸ் வந்து என்ன சீஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். மோசரல்லா சீஸ் இல்லை ப்ராசஸ் சீஸ். நான் இன்றைக்கி ப்ராசஸ் சீஸாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரெட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்படி. இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண அளவுக்கு சிக்கன் ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு 2 சாண்ட்விச்சுக்கு சரியாக இருந்தது. 2 சாண்ட்விச்சுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாண்ட்விச் வச்சிடலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்மளோட சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். இப்போ இந்த சைடு டர்ன் பண்ணிட்டோம். அந்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்மளோட சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்மளோட சிக்கன் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் சாண்ட்விச்சை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தன்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.